வரலாற்றின் வழியினுடைய ஒரு பக்கம் அது. தமிழர்மணியன் அவர்கள் சொல்வார். அந்த பகுதியை நினைத்து பார்த்தால் மிகவும் இருதயமே ரணப்பட்டு போகும். அவர் கடைசி காலத்தில் சிந்தாதிரிப்பேட்டையில் மளிகை கடை வைத்திருந்தார், எண்ணெய் கடை வைத்திருந்தார், பெரம்பூரில் தான் குடியிருந்தார். அவரே சொல்கிறார், வந்த கவிஞர்க்கெல்லாம் மாறியன பண்பொருளை தந்த சிதம்பரன் தாழ்ந்து இன்று சந்தமில் வெண் பாச்சொல்லி பிச்சைக்கு ஓடுகிறான் நாச்சொல்லும் தோலும் நலிந்து என்று. தமிழ் என்று சொல்லிக் கொண்டு வந்தவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த கரம் இது. அப்பேற்பட்ட கரங்களை உடைய நான் இன்றைக்கு வீடு வீடாகச் சென்று என் வறுமையை சொல்லி என் வறுமைக்கு ஒரு வழியை, ஒரு தீர்வை பெறுவதற்காக என் நாவும் தோலும் நலிந்து நிற்கிறேன் என்று பேசுகிற அளவுக்கு வ.உ.சி.யை விட்டு வைத்த சமூகம்தான் இந்த தமிழ் சமூகம்.